படத்துக்கு நாங்கள் எப்படி ப்ரோ வரணும்? இந்த வெள்ளை வேட்டி சட்டை, பால், பூ இந்த மாதிரி வரணுமா? இல்லை புரியல. அலோவ் பண்ணா நீங்க பால் கொண்டு வாங்க, பழம் கொண்டு வாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க, கொண்டு வாங்க, பூனையை கொண்டு வாங்க, பூனை எதுக்கு கொண்டு வரணும்? குடும்பத்தோட போனோம் முதலாத்திரத்துக்கு. கையை பாத்தீங்களா? ஐயோ நீங்க டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அரைஞ்சீங்களா இல்லையா? அரைஞ்சிங்களா இல்லையா? அரையில, நான் டைரக்டர் அரையில. மத்தவன அரையணுங்க, சும்மா பொசிஷன் கூப்பிட்டாங்க. பொசிஷன்ல இருந்தாங்க, அரைன்னு சொன்னாங்க, நான் இப்படி ஓகே அவ்வளவுதான். அதுவும் செல்லமா அரைஞ்சிருப்பீங்க கரெக்டா? ஐ எம் சப்போர்ட்டிவ் ஒன்ஸ் ஆல்வேஸ். புரியுது. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? ஓகே, 6 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். முதராத்திரி பண்றதுக்கு 6 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த வயசு வரல. இன்னும் அவங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரெட்ட சொல்லி மேட்டர் பத்தி உங்களுக்கு தெரியுமா? ரெட்ட சொல்லினா என்னன்னு தெரியுமா? சொல்லிக்காரன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டா இருக்கும். முதராத்திரிக்கு குடும்பத்தோட போங்க. என்ன தப்பு? ஒரு தப்பு இல்லை. மதுராத்திரி தப்பு இல்லை. தப்பு இருக்கு. ஆமா, மதுராத்திரில என்ன தப்பு இருக்கு? ஆகஸ்ட் 21 எங்கடா போற அப்படின்னு கேக்குறான். நான் என்ன சொல்றேன்? மதுராத்திரி பார்க்க போறேன்னு சொல்றேன். அப்புறம் எப்போ முதராத்திரி? 21. ஓகே, ஆக்சுவலாக எல்லாருமே கேட்ட ஒரு விஷயமா தான் இருந்திருக்கும். இந்த டைட்டிலுக்கு கன்ஃபார்மாக நிறைய விஷயங்கள் பேசுவாங்க, இது வந்து வைரல் ஆகும், எல்லாரும் வந்து வித்தியாசமாக எடுத்துப்பாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த டைட்டிலுக்கு முன்னாடி வேற என்ன டைட்டில்லாம் இருந்தது? ஒரே ஒரு டைட்டில் இருந்துச்சு, அதை அடுத்த படத்துக்கு வச்சிருக்கேன், சொல்ல முடியாது. ஓகே, ஆக்சுவலாக எனக்கு இந்த ஃபுல் ட்ரெய்லரில் வந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு ஃபன்னாக முதராத்திரி அப்படின்ற ஒரு கண்டென்ட்டுக்கு ஏற்ற ஒரு விஷயம் தான் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. என்னென்ன கதைகள் வச்சுருந்தீங்க? இந்த படம் கமர்ஷியலாக நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக இது எடுத்தோன்னே ஸ்டார்டிங்கில் வச்சது. அது டைட்டில் கேட்குறீங்க? டைட்டில் கதையாகவே சொல்கிறேன். இல்லை, நம்ம டவுன் சவுத்துலேருந்து நான் தூத்துக்குடி பேசிக்கலாம். அங்கே வந்து வந்த உடனே ஃபஸ்ட்டு சென்னையில் ஒரு 1 இயர் ஃபில்மிங் கோர்ஸ் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கதை சரி டேரக்டர் ஆனோன்னு நம்ம அப்போ இருந்த அறிவுக்கு எழுதின எல்லா கதையுமே சென்னைக்குள்ளே இருந்துச்சு. ஓகே, சென்னையில் படிக்க வர பையன், சென்னையில் படிக்க வர பொண்ணு, பேச்சுலர்ஸ் லைஃப் இப்படியே இருந்துச்சு. அப்புறம் நம்ம தேட ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ரேண்டமாக பசங்க எங்கள் ஊரில் இப்படி நடந்துச்சுடா, எங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னு சொல்லும்போது நீ இதெல்லாம் தானே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, இந்த கதை தான் சொன்னதுக்கப்புறம் நம்ம ரூட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு ஒரு 6 வருஷம் ஆகிடுச்சு. அப்படி ஒரு இன்சிடென்ட் என் ரியல் லைஃப்பில் பார்த்த ஒரு இன்சிடென்ட் வச்சு தான் இது எழுதுனது. இதை இவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சொல்லிட்டு நாங்கள் ஷார்ட் ஃபிலிமாக பண்ண ட்ரை பண்ணி தென் அது ஃபீச்சர் ஃபிலிமாக மாறிச்சு. ஓகே, ஆக்சுவலாக டேரக்டருக்கு கல்யாணம் ஆயிடுச்சா அப்படின்னு சில கேள்விகள் கேட்டாங்க. கல்யாணம் ஆயிடுச்சா? யாரும் கேட்டு நான் தான் கேட்குறேன்றீங்களா? யாரும் கேட்டால் சொல்லுங்க. டேரக்டர் கல்யாணம் ஆயிடுச்சா? ஆகலையா? சரி, ஓகே. ஓகே, அனிஸ்மா நீங்கள் வந்து எனக்கு ஆகலைங்க. நான் கேட்கலைங்க, நான் உங்கள்கிட்ட கேட்டால் ஒன்றுங்க அங்கேயே தான் செஞ்சுருவாங்க என்ன. ஓகே, ஆக்சுவலாக வந்து சிறை, யூத், இப்போ வந்து முதராத்திரி, ஸோ இது எல்லாமே வந்து இப்போ இருக்க கமர்ஷியலாக இப்போ இருக்கிற ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டோரி நீங்கள் சூஸ் பண்ணிங்களா இல்லை தேடி வந்ததா? நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி சூஸிங் எப்படி இருக்குது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்? இல்லை, அதுதான் முன்னாடி இன்டர்வியூவில் சொன்னேன். லைக் சிறையும் சுரேஷ் சார் தான் ஆடிஷன் பண்ணிவிட்டு என்னை செலக்ட் பண்ணாங்க. யூத்தில் சிறை இப்போ ரிலீஸ் ஆகலை, கொஞ்சம் சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எனக்கு கதை சொல்லி செலக்ட் பண்ணாங்க. நானாக போய் ஓகே இந்த ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படி டிசைட் பண்ணி எடுக்கல. என்னமோ ஒரு எப்படின்னு சொல்கிறது, நல்லா இருக்கா இல்லையா அப்படி இல்லை. ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? ஆமா ப்ளீஸ். ரொம்ப கோவப்படுவாங்களோ? நீங்க தான். ஆமா, என்னங்க இதோட எனக்கு தெரிஞ்சு 2வது டைரக்டர் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி ஆமா கென்னும் கம்ப்ளைண்ட் பண்ணாரு. என்னது அன்னைக்கு சொன்னார்ல இன்டர்வியூல, கென்ன அடிச்சேன்னு சொன்னா நான் கென்ன அடிக்கணும் ரொம்ப நீங்க திட்டுவீங்கன்னு சொன்னாரு அவரு. நான் எதுவும் சொல்லலைங்க. நீங்க டைரக்டர் ஷூட்டிங் ஸ்பாட்ல அரைஞ்சீங்களா இல்லையா? அரைஞ்சிங்களா இல்லையா? அரையில, நான் டைரக்டர் அரையில. பின்ன யாரு? ஊரைக்கு ஆப்போசிட்ல நான் ஒன்றும் அரையில. என்ன சம்பவம்? இது எப்படி நடந்துச்சு? புதியுகம்க்கு நான் தனியா தர்றேன், நீங்க போடுங்க. இந்த மாதிரி அரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டேஜ் இருக்கா ப்ரோ? நான் இன்னொருத்தரை அரையிறதே தப்புன்ற ஒரு பாலிசியில வாழ்றவங்க. நான் அரைய மாட்டேன் ப்ரோ. அரைஞ்சிருந்தாலும் செல்லமா இருக்காம ஏங்க ஒண்ணுமே இல்லைங்க. இப்போ பாருங்க
நான் சொல்றேன் அந்த கதையில நான் ஒரு கேரக்டர் அரையிற ஒரு சீன் இருக்கு. ஓகே. ஸோ அது வந்துட்டு நான் கூப்பிட்டாங்க ப்ராக்டிஸ் பண்ணதுக்கு மட்டும். அது டெடிகேஷனா இருக்கிறவங்கள ஏன் ப்ரோ இப்படி கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு மத்தவன அரையணுங்க. சும்மா பொசிஷன் கூப்பிட்டாங்க. பொசிஷன்ல இருந்தவங்க அரைன்னு சொன்னாங்க. நான் இப்படி ஓகே அவ்வளவுதான். டைரக்டருக்கு அந்த ஃபீல் இருக்கும் அப்படின்றதுக்காக அரைஞ்சிருக்கீங்க. அதுவும் செல்லமா அரைஞ்சிருப்பீங்க. கரெக்டா? ஐ எம் சப்போர்ட்டிவ் ஆன் ஆல்வேஸ். புரியுது. ஏன் ப்ரோ இப்படி பண்றீங்க? கையை பாக்குறீங்களா? ஐயோ ஐயோ இதை வந்து கட் பண்ணி போட போறோம். ஓகே ப்ளீஸ் 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 இது வந்து எப்படின்னா ப்ளீஸ் இல்ல ரிஷி ப்ரோ ஆக்சுவலா டைரக்டருக்கே இந்த நிலைமைனா கூட நடிச்ச உங்களுக்கு என்ன நிலைமை? இல்லை இல்லை எங்களுக்கு வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப பாசமாக இருப்போம். அந்த விஷயங்கள் இருக்கு. நல்ல பொண்ணு தான். இந்த மாதிரிலாம் வந்து ஒன்றும் அப்படிலாம் கம்ப்ளைண்ட் கரெக்ட். ஓகே சொல்லி கொடுத்துருக்கீங்க. நல்ல பிள்ளை தான் அப்பப்போ கோவம் வரும்ன்றீங்களா? கோவம்லாம் மேடம். கோவம்லாம் மேடம் கோவம் சிரிப்பா. கோவம் சரி பாபு கோவமா இருக்கீங்களா? இல்ல இல்ல என்ன பேசினாலும் ஏதாவது சொல்றாங்களே. ஓகே ரிஷி ப்ரோ ஆக்சுவலி நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறீங்களா? படத்துக்கு நாங்கள் எப்படி ப்ரோ வரணும்? இந்த வெள்ளை வேட்டி சட்டை, பால், பூ இந்த மாதிரி வரணுமா படத்துக்கு? அலோவ் பண்ணா நீங்க பால் கொண்டு வாங்க, பழம் கொண்டு வாங்க. அலோவ் பண்ண மாட்டாங்க. கொண்டு வாங்க, பூனையை கொண்டு வாங்க, பூனை எதுக்கு கொண்டு வரணும்? வேணா கொண்டு வாங்க. ஆனா படத்துக்கு ஜாலியா எந்த ஒரு நீங்க சொல்லுங்க. இதை நீங்க சொல்லணும். இல்ல அதான் சொல்றேன். இல்ல அதான் நான் அவர் சொல்லணும். சொல்லுங்க. படத்துக்கு எப்படி வரணும்? குடும்பத்தோட வாங்க. குடும்பத்தோட மொத்தமா ஃபேமிலியா குழந்தை குட்டி எல்லாருமே கூட்டிட்டு வரலாம். அது இப்போ இந்த டைட்டில் இருக்கு இல்லையா? டைட்டில் வந்து மொதராத்திரி ஏன் வச்சிருக்கேன்னா மொதராத்திரி சம்பந்தப்பட்ட கதை தான். மொதராத்திரி தான் கதையே. ஓகேவா? மொதராத்திரி தான் கதையே. ஸோ வந்து இதில் வந்து இப்போது ஃபேமிலியாக குழந்தைங்களோ இல்லை கூப்பிட்டு வந்தோம்னா அந்த ஏதாவது வந்து அதனடா கூச்சு முகம் சொல்லிக்கிற மாதிரி அந்த மாதிரி எந்த விஷயங்களும் இதில் கிடையாது. ஓகே. அவுட் அண்ட் அவுட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபேமிலி கமர்ஷியல் என்டர்டெய்னர் தான் அது. ஓகே. ஒரு வெரி ரூட்டடாக ஊர் சார்ந்து விஷயங்கள் உள்ள படம் தான் அது. ஓகே. ஸோ அப்படி ஜாலியாக ஃபேமிலியோட திருவிழாக்கு போவோம்ல அந்த மாதிரி கூட்டமாக கிளம்பிவாங்க. ஓகே. இது வேணா எப்படி கேட்போமா? எப்படி அப்படியே சுற்றி வளைச்சு டேரெக்டா மொதராத்திரிக்கு எப்படி போகணும்? மறுபடியும் வரலாம். அதாவது படத்துக்கு எப்படி போகணும்? போனது இல்லை, அதனால குடும்பத்தோட போகணும் மொதராத்திரிக்கு. அப்படி வச்சுக்கலாமா? ஆக்சுவலி இது வந்து தம்பு டைட்டில். மொதராத்திரிக்கு குடும்பத்தோட போங்க. ஒரு தப்பு இல்லை. தப்பு இல்லை. தப்பு இல்லை. மொதராத்திரி குடும்பத்தோட மொதராத்திரி தப்பு இல்லை. ஆமா மொதராத்திரில என்ன தப்பு இருக்கு? அது ஸ்பெஷல் தான். ஏங்க மொதராத்திரில என்னங்க தப்பு? என்னங்க தப்பு இருக்கு? நீங்க சொல்லுங்க. என்ன தப்பு இருக்கு? ஆக்சுவலி மொதராத்திரில என்ன தப்பு இருக்குன்னா இது நாங்க மொதராத்திரில என்ன தப்பு இருக்கு? அதான் மொதராத்திரி MODHA கரெக்ட். RATHRI அதுவும் கரெக்ட். ஸ்பெல்லிங் கரெக்டா இருக்கு. மொதராத்திரி இந்த பொறுமையா சொல்லுங்க. மொதராத்திரில என்ன தப்பு இருக்கு? என்ன தப்பு இருக்கு? எந்த தப்பு இல்லையே. படம் நானும் படம் பார்க்கலையே. மொதராத்திரி சொல்றது என்ன தப்பு இருக்கு? ஆமா மொதராத்திரி சொல்லுங்க. மொதராத்திரி சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தியேட்டருக்கு போங்க. மொதராத்திரி டிக்கெட்னு சொல்லுங்க. என்ன சொல்ல போறோம்? என்ன சொல்ல போறோம்? கொடுக்க போறாங்க. அங்க போய் என்ன சொல்ல? நான் கேட்கணும். ஓகே. என்னையும் போட்டாங்க. அவன் போடுறது அவனே போடணும். ஆக்சுவலாக இது கண்டென்ட். இப்போ நான் வந்து சில இப்போ நம்ம எடுத்த இந்த டாபிக் வச்சே நான் வந்து ஒன்று கொண்டு போகிறேன். சரி, இப்போ என் ஃப்ரெண்டு கேட்குறான், டேட் வந்து ஆகஸ்ட் 21 எங்கடா போற அப்படின்னு கேட்குறான். நான் என்ன சொல்ல? மொதராத்திரி பார்க்க போறேன்னு சொல்லணும். மொதராத்திரி பார்க்க போறேன்னா அப்படியே சொல்லலாம். குடும்பத்தோட பார்க்க போறேன்னு சொல்லணும். ஓகே. இப்போ எங்கள் அம்மா கேட்குறாங்க வீட்டில், எங்கடா போயிட்டு வர? மொதராத்திரி படம் பார்த்துட்டு வந்தேன். டேரக்டர் மொதராத்திரி படம் பார்க்க போறேம்மா. ஓகே. இப்போ வந்து படம் பார்த்துட்டு நான் ரிவ்யூ கொடுக்க போறேன். எப்படி கொடுக்க, என்ன பேர் சொல்லி? சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு. நீ அவர் மட்டும் பேச விட்டீங்க நல்லா இருக்கும். மொதராத்திரி இல்ல ஆக்சுவலா நீ வந்து டைட்டில் இப்படி இருந்தாலும் இதுவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கமர்ஷியலான ஒரு டைட்டில் தான். இப்போ எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா, மொத்த குடும்பமே இருக்காங்க. அப்பனா மொத்த குடும்பம் படம் பார்க்கலாம் தானே?
முதல்ல சொல்லுங்க, நாங்கள் பேசிருக்க மாட்டோம். நான் சொன்னா புள்ளி அப்போ எனக்கு கண்டென்ட் கிடைக்காதுல்ல, அப்போ என்ன எங்கே போகிறது நான்? ஓகே. ஸோ ரிஷி ப்ரோ, ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ரொம்ப நாள் காத்திருந்து ஒரு படத்துக்கு லீடாக நடிக்கிறீங்க. உங்களுடைய இன்ட்ரோ பார்த்தேன். அது எப்படி இருந்துச்சுன்னா, என்ன யாருன்னா உங்களுக்கு அந்த கூலி படத்தில் சொல்லுவாங்கல்ல, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன்னு சொல்றியே, இப்போ என்ன யாருன்னு தெரியுதா அப்படின்ற மாதிரி உங்களுடைய எல்லா படங்களையும் போட்ட மாதிரி இருந்துச்சு. அது யாரோட ஐடியா? எனக்கு அதான் இப்போ நாங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ஷோரீல்லாம் பண்ணோம்ல, ஆக்டர்ஸாக நம்ம சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் இதெல்லாம் எடுத்து ஒரு ஷோரீல்னு ஒன்று பண்ணோம். அது எல்லாருமே பண்ணோம். ஸோ அந்த மாதிரி நான் அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன், இத்தனை வருஷமாக நான் வந்து ரெஸ்யூம் தான் கொடுத்துட்ருக்கேன். இந்த படம் எப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு படம் பண்ணி அது நல்லா போய் அடுத்தடுத்த படங்கள் பண்ணுறோனோ அப்போ தான் என்னோட கெரியர் ஸ்டார்ட் ஆகுது, எனக்கு அப்போ தான் வேலை கிடைக்கிது அப்படின்னு. ஸோ இப்போ தான் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. ஸோ வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்னோட இத்தனை வருஷத்தோட ஜேர்னி அது இது எல்லாமே ஒரு ஷோரீலாக ஒன்று கட் பண்ணி எனக்கு வந்து அது முன்னாடி வந்து ஒரு இது பண்ணணுங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அதுக்கு வந்து லைக் கருப்பையா உங்களுக்கு யூத் ப்ரொடியூசர் தெரியுங்களா, க்ளோசஸ்ட் விஷர், அதான் அப்புறம் சிபி அருண் ஒரு எடிட்டர், யூத்தோட ட்ரெய்லர் கட் பண்ணவங்க தான். ஸோ இவங்க எல்லாருமே என்ன சின்ன ஆரம்பத்துலேருந்து என்னோட ஒர்க்ஸ்லாம் பார்த்து அவங்களுக்கு எல்லாமே தெரியும். ஸோ அவங்க எனக்கு வந்து என் ஜேர்னியும் எல்லாமே வந்து வச்சு அவங்க எனக்கு ஒரு கட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அந்த கட்டு வந்து மைத்திரி ப்ரொடக்ஷன்லேயுமே அவங்க அதை அவங்க நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அதுக்கு நன்றி. அது நல்லா இருந்தது ப்ரோ. ஏன்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு லீடாக நடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு யாரும் படம் பார்த்துருப்பாங்க, யாரும் கேட்க போகிறதில்ல. பட் அந்த ரெஃபரன்ஸை எடுத்து வந்து பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்து தெரிஞ்சது, நல்லா இருந்தது. ஆக்சுவலாக உங்கள் 2 பேர்த்தையும் கேட்குறேன் அவரை பற்றி. அனிஸ்மா, இண்டஸ்ட்ரியில் வந்து ரிஷிகாந்த் அப்படின்னு சொன்னாலே அவர் ரொம்ப நல்ல பையன், ரொம்ப தங்கமான பையன் அப்படிலாம் சொல்றாங்க. செட்டில் எப்படி இருந்தார்? தங்கமான பையனா? உண்மையாக தங்கமான பையன்? நான் இதை எதிர்பார்க்கலையே. அப்படி கிடையாது, அவர் எப்படி பண்ணாரு? இல்ல இந்த எனக்கு இந்த மூஞ்சி இல்ல இதுவே உள்ள இருந்து வருது. இல்லை எனக்கு எப்படி சொல்லணும்னா, ஆக்சுவலி நான் ஒர்க் பண்ணதுலே இவ்வளோ ஜென்வினாக கேரிங்காக ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. 5 படத்துல 6 படத்துல பார்த்ததே இல்லை. இல்லை நோட் இட் டவுன். இருக்கிற எல்லாரும் பிரச்சனை இந்த மாதிரி கேரிங்கான கோஸ்டர் கிடையாது. ரைட், ஸ்கெட்ச் போடுறான். எப்படி பண்ற? எனக்கு புரியல. ரைட் ஆர் ராங்? கமிங் பை தி क्वेश्चन ப்ளீஸ் யூ ஹேவ் டு ஆன்சர் மை क्वेश्चन. நோ உங்களுக்காக நடிச்சு கொடுத்துருக்கேன். அவங்க சும்மா இருங்க. இல்ல அவருக்கு பதில் சொல்லுங்க. பாவம் டைரக்டர்ல படம் கொடுத்துருக்காரு, அப்படி சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, ஓகே நான் இன்சிடென்ட் சொல்றேன். நான் ஃபர்ஸ்ட் ஷூட்ல வந்தேன். அப்போ நான் என்ன பண்ணா, லேட்டா வந்தீங்க. ஃபஸ்ட்டு நான் கரெக்டாக தான் வந்தேன். ஓகே வந்துட்டு சாப்பிடாம தான் வந்தேன். ஸோ அப்போவே என்னை கேரவனில் கூப்பிட்டு போயிட்டு அவங்க ஓட்ஸ் எல்லாம் எனக்கு பண்ணி தந்தாங்க. ஸோ நான் எப்படி சொன்னால் என்ன மட்டும் இல்லை, அந்த செட்டில் இருக்கிற இப்போ ஜூனியர் ஆர்டிஸ்டாக வரவங்களா இருக்கட்டும், கேரக்டர் ஆர்டிஸ்டாக வரவங்களா இருக்கட்டும், ஏன்னா அவங்க அந்த ஸ்பேஸில் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க எல்லார்கிட்டையும் அவ்வளோ ஜென்யூனாக சும்மா காட்டுறதுக்காக இல்லை, ஆக்சுவலி ரொம்ப ஜென்யூனாக ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க ரொம்ப ஸ்வீட் அண்ட் கைண்ட் ஒரு பர்சன். ஓகே, ஏன்னா கொஞ்சம் தம் அடிப்பாங்க, அது மட்டும்தான். கட் பண்ணிடுறேன் ப்ரோ. கட் பண்ணாதீங்க. ஓகே தான். ஆமா, ஏன் ப்ரோ அது பேட் ஃபார் ஹெல்த் தலைவரே சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே பேட் ஃபார் ஹெல்த். என்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய கெட்ட பழக்கம், நானே நிப்பாட்டணும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி இப்படி சொன்னாதான் நிப்பாட்டுவாங்க, அதனால தான் சொல்றேன். அப்படியா? ஓகே, டென்ஷன் ஆயிட்டேனா அப்படி இருப்பாங்க. அது விட ஒரு ஆர்டிஸ்டாவோ எப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். ஒரு சீன் எல்லாம் எப்படி ஒரு சீன் ஒரு கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டஃப்பான சீன் இருந்தேன்னா எங்கேயாச்சும் ஒரு ஓரத்தில் போய்ட்டு இப்படி பண்ணி ஒரு 50 தடவை பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட்டாக இந்த படத்தில் ரிஷன் கிடைச்சிருக்காங்க தான் நான். நீங்கள் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு அந்த சொல்லும் போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சும்மா ஒன்று இந்த இடத்துக்கு வரலடா, பல பேர்கிட்ட அடி வாங்கி எனக்கு எனக்கு உங்களுக்கு மைண்டில் அதுதான் ஓடி இருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஒருத்தனை பார்க்கும்போது பாவம் நம்மள மாதிரி இவனும் அடி வாங்குவானே, இவனும் பாவமே அப்படின்ற ஒரு ஃபீல் கிடச்சிருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. சொல்லுங்கள் டேரக்டரையா ரிஷி ப்ரோ எப்படி? அதே மாதிரி அனிஸ்மா பற்றியும் சொல்லிடுங்க, உங்கள்கிட்ட நிறையா கிடைக்கும்னு நினைக்கிறேன். சுத்து போடுவோம். இந்த கதை எழுதி முடிச்சு 6 வருஷம் ஆயிடுச்சு. ஓ ஓகே, 6 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி எங்களுக்கு முதராத்திரி பண்றதுக்கு 6 வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அதுக்கு இவங்க இன்னும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. இல்ல எனக்கு புரியல. சொல்லுவேன், எனக்கு புரியல.
அவனை ஏன் இந்த நோண்டுற? இந்த உலகம் ஆண் பேச்ச வேற மாதிரி எடுக்கும். அதனால நம்ம பெண் அமைதியா பேச்சையும் வேற மாதிரி தான் எடுக்கும். நான் வந்து கேத்தேன்னு ஒரு படத்துல ஒர்க் பண்ணோம். நான் அந்த படத்துல லாஸ்ட் ஏடி அந்த படத்துல வந்து அவர் ஒரு ஆர்டிஸ்ட் அன்னைக்கு வர வேண்டிய ஆர்டிஸ்ட் வரல. கம்மி காசுக்கு கூப்பிட்ட உடனே வண்டியை எடுத்துட்டு வர்ற எவனா இருக்கான்னு பார்த்தா தலைவர் தான் இருந்தாரு. இல்லை எனக்கு புரியல. அந்த 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 படத்துல ரொம்ப ரொம்ப சின்ன ரோல் அது, ஆனா இம்பார்ட்டன்ட் ரோல் அந்த படத்துல. கொஞ்சம் கூட யோசிக்காம அவரே வண்டி எடுத்துட்டு அவரே ஓன் காஸ்டியூம் போட்டு அவரா வந்துட்டாரு. அங்கிருந்து ஆரம்பிச்சதுதான் எங்க 2 பேரோட பழக்கம். அதுல இருந்து எங்களுக்குள்ள நிறைய சண்டை வரும், சினிமா விஷயமா வரும். நிறைய இந்த கதை இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், இது வேணாம் அது வேணாம் சொன்ன நல்ல ஃபோன் எடுக்க மாட்டாங்க, நிறைய இருக்கும். பட் ஸ்டில் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாங்கள் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். முக்கியமான நேரங்களில் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து தான் சொல்லலாம், இந்த 6 வருஷம் 7 வருஷத்தில் வந்துட்டு இந்த கதை எழுத ஆரம்பிச்சதுலேருந்து பர்சனல் லாஸ் 2 பேர்த்துக்கும் இருக்குது. அவங்க எனக்கு எங்கள் அப்பா தவறிட்டாங்க, அவங்களுக்கு அவங்க ஃபேமிலியில் அவங்க அம்மா இதாகிட்டாங்க. இதெல்லாம் தாண்டியும் இங்கே வந்து நிற்கும் போது 2 பேருக்கும் ஹாப்பியாக இருக்கோமான்னு கேட்டால் ஹாப்பின்னு சொல்ல மாட்டேன். ஒரு பெரிய சுமை வந்து ஒரு 7 வருஷம் முதுகு மேலே இருக்குது. அது கொஞ்சம் இறக்கி வச்சுட்டு அடுத்த சுமையை ஏற்றணும். ஓகே, நல்ல விஷயம். இது வந்து 6 வருஷமாக ஸ்டாண்ட் பண்ணி இருந்தது, இப்போ ஸ்டாண்டியாக நிற்குதுல்ல. ஸோ அது கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவாக இருக்குல்ல. அப்படியே கட் பண்ணி பார்த்தா அனிஷ்மா இந்த படத்தில் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் தவிர ஒரு 27 சைட் கேரக்டர்ஸ் இருக்கும், செகண்டரி கேரக்டர்ஸ். எல்லாருக்கும் கேரக்டர் இருக்கும், ஆர்க் இருக்கும், செட் இருக்கும். இது எல்லாருமே ஃபைனல் ஆயிட்டாங்க. ஹீரோயின் மட்டும் கிடைக்கவே இல்லை மீன்ஸ் 40 பேர் 42 பேர் ஹீரோயின்ஸாக 30 35 நிறையா பார்த்துட்டோம். யாராவது சில பேர் நல்லாவே சில பேர் பண்ணுவாங்க, பட் ஆனால் அவங்களால டேட்ஸ் இஷ்யூஸ் போயிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் வந்து ஃபெட்டப் ஆகிடும். 30 நாள் ஷூட் போனோம், ஆனால் ஹீரோயின் மட்டும் ஃபைனல் ஆகலை. அப்போ தான் சிறைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆன உடனே தமிழ் சினிமாவே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஒரு ஹீரோயின் வந்து தமிழ் சினிமா கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறை படத்துலேருந்து வந்த ஒருத்தர் வந்து எங்களை ரெஃபர் பண்ணாங்க. மேம் வந்தாங்க. மேம் வந்து உட்காந்துட்டு கதை சொல்லுங்க, என்ன கதை சொல்லுங்க, இந்த மாதிரி கால் மேலே கால் போட்டு கேட்டாங்க. நாங்கள் கதை சொன்னோம். கதை சொல்லி முடிச்ச உடனே ஓகே டேட்ஸ்லாம் எப்போன்னு கேட்டாங்க. ஃபெப்ரவரி இருக்குன்னு அப்படின்னே நான் 1 மந்த் தான் கொடுப்பேன். ஸோ யூ ஹேவ் டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அந்த 1 மந்த்தில் என்ன பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. 4 மாதம் யூஸ் பண்ணேன். நான் இந்த படத்தில் ஒரு செட் ப்ராப்பர்ட்டியாக காலை 6 மணிக்கு ஷூட்னா 6 மணிலேருந்து காலைல 6 மணி. இப்போ ஏதாச்சும் வேறு யாரும் அவைலபிள் இல்லைன்னா அனிஷ்மா கூப்பிடுங்க, ரிஷியை கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டு எங்களை நடிக்க வைப்பேன். அந்த மாதிரி அவங்க தானே மெயின் லீடு. அப்படியெல்லாம் இல்லைங்க, பேருக்கு இந்த படத்துல நீங்க 2 பேர் போஸ்ட் அவ்வளோதான். மற்றபடி எங்கெங்க அவங்கெல்லாம் எங்கெங்க? அப்போ நான் அவங்கள பார்க்கணும் போலயே. ஆமாம் ஆமாம், நான் சொன்னா நீங்க சொன்னா கரெக்டாக இருக்கு. அப்படியெல்லாம் நான் சொல்லவே இல்லை. நான் வந்துட்டு ஆடிஷன் பண்ணதான் ராஜா சூஸ் பண்ணாங்க. ஸோ நானே வந்து வெயிட் பண்ணி ஆடிஷன் கொடுத்துட்டு போனேன். ஆனால் செலக்ட் பண்ண மாட்டேன்னு தான் நான் நினச்சேன், ஆனால் செலக்ட் பண்ணிட்டேன். இது என்ன வருத்தமா? இல்லை, இவங்களுக்கு வருத்தமா இருக்குங்கன்னா இவங்க வேற ஹீரோயினை இதில் காசு பண்ணணும்னு நினச்சிட்டு ஏன்னா அவங்க ரொம்ப ரொம்ப க்ரஷ்ஷாக இருக்கா, க்ரஷ் அவங்களோட. ஸோ அவங்க பேர் என்ன போயிடுச்சு. ஸோ அதனால இவங்க ரொம்ப வருத்தமாக இருந்தேன். அவங்க டேட் ப்ராப்ளம். அதனால நான் இதை நினச்சேன். ட்ரெய்லரில் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன், ஸ்டார்ட் ஆகும்போதே வருது. அவன் வந்து ரெட்ட சுழி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ரெட்ட சுழி மேட்டர் பற்றி உங்களுக்கு தெரியுமா? ரெட்ட சுழினா என்னன்னு தெரியுமா? அப்போ தெரியல. ஆமா தெரியாதா? ஆமா, 2 சுழி தலையில தானே. இப்படிதான் முதராத்திரி டைட்டில் உங்களுக்கு தெரியும். முதராத்திரி சுழிக்காரன் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதுக்கு அர்த்தம் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட்டா இருக்கும். படத்துல யூஸ் பண்ணி அது படத்துல என்ன வேணா பேசுவோம், அதுக்குன்னு குழந்தைகள் பார்க்கும் ஷோ. ஏதோ உள்ள இருந்து ஏதோ பெரிய சொல்றீங்க ப்ரோ. இல்ல இப்படிதான் சொல்றது, சும்மா சொல்றாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் இல்லை விடுங்க. ரெட்ட சுழினா ஒன்றும் இல்லை. இல்லை எனக்கு தெரியும் 2 சுழி. அதுக்கு என்ன மீனிங்? ரொம்ப வீரமானவர், விவேகமானவர், அதுதான் வீரமானவர், கம்பீரமானவர், கேலிபர், ஸ்ட்ராங்கானவர். ஓகே, அப்போ ப்ரோ அவங்களுக்கு உண்மையாக ரெட்ட சொல்லியா? இல்ல பாத்தியா இவங்க தலை எப்படி பாக்குறது, அவ்வளோ ஹைட்டா இருக்காங்க. சும்மா படத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். படத்துல யூஸ் பண்ணிக்கிறதா? ஓகே, இப்போ எனக்கு ரெட்ட சொல்லிதான்.
புரியுதா எதுக்கு எதுக்கு வராங்கன்னு இப்போ புரியுதா? இல்லை அதுக்கு இல்லை. அந்த மேட்டர் வந்து ரெட்ட சொல்லின்ற மேட்டர் வைக்கணும் ஊர் பக்கம் பேசுகிறனாலே எதனால வச்சிங்க ப்ரோ? கேட்டு வளர்ந்த சில சொந்தக்கார பையன் ஒருத்தன் இந்த மாதிரி இருப்பான். எந்த மாதிரி இருப்பான்? ரெட்டச்சொல்லி அப்படின்னு அவன் சேட்டை பண்ணிட்டே சில விஷயம் பண்ணிட்டே இருப்பான். அது ரெட்டச்சொல்லி பிறந்தப்பே தெரிஞ்சுதான். அதை போய் கழுத்திரி போட்டு கொண்டிருக்கணும் வளர்த்தவங்க கேள்விப்பட்டிருக்கோம். இது எனக்கு ரொம்ப இல்லை இப்பெல்லாம் பேசி கேட்டிருக்கோம். ரெட்டச்சொல்லிக்காரங்கன்னா இப்படி இருப்பாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அந்த விஷயங்கள் இந்த கதையில யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த படத்தில் உங்களுக்கு பிடிச்ச போர்ஷன் இப்போ 3 பேரும் சொல்லலாம். அது வந்து இப்போ என்னன்னு ரிவீல் பண்ணாமல் இந்த இடத்துல எனக்கே நடிக்கும் போது நல்லா இருந்தது. இல்லை அது புரியுதுங்க. அப்போ 2 பேர்கிட்ட கேளுங்க. ஃபர்ஸ்ட் சொல்லு. நானா? எனக்கு ஆக்சுவலி நான் பண்ண எல்லா சீனுமே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அப்புறம் ரிஷிச்சாரனோட ஒரு சீன் இருக்குது. அது நான் ரொம்ப கதையாக படிக்கும்போது கூட ஐ கிரைட். அண்ட் இவங்க பண்ணிட்டு இருக்கும்போதும் நான் மானிட்டர் பின்னாடி அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கேரக்டர் இருக்காங்க இந்த போஸ்டர்ஸில் இல்லை, அவங்க தேவின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு சீன் இருக்குது. அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் என்னோட சில சீன்ஸ் இருக்குது கிளைமேக்ஸ் கிட்ட வரும்போதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப ரிலேட்டபிளாக எப்படி சொல்கிறது ரொம்ப ரிலேட்டபிளாக கனெக்ட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு? எனக்கு நான் சொன்னேன்ல 6 வருஷம் நம்ம. ஸோ அதனால் எனக்கு இந்த படமாகவே எவ்ரி மூமெண்ட், ஈவன் நான் என் ஷூட் டேஸ் இப்போ இல்லாத நாள் கூட நான் போயிருப்பேன் ஸ்பாட்டு. ஓகே. ஸோ எனக்கு அந்த சீன்னு இல்லை, எவ்ரி மூமெண்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அன்டில் ரிலீஸ் முடிஞ்சு ஓடிடி முடிஞ்சு அது ஷட் டவுன் ஆகும் இல்லையா, அது வரைக்கும் எனக்கு எவ்ரிடே ஸ்பெஷல். ஓகே. ரொம்ப பர்சனல். ஓகே. எனக்கு என்னென்னா இவங்க 2 பேர்கிட்ட கூட என்னால் வந்து ஒரு ஃபன்னாக கொண்டு போக முடியுது. உங்கள்கிட்ட வரும்போது சரி இந்த மனுஷன் வாங்கின அடிகளில் நம்ம ஃபன்னு ஓகே, பட் அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணுமே, பாவம் மனுஷன், அந்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறனால அந்த ரெஸ்பெக்ட் பில்ட் ஆகுது. ஓகே. நீங்கள் செட்டில் வந்து பார்த்துருக்கணும். என்ன பண்ணாரு என்ன பண்ணாருன்னா அங்கேயே ஒரு பார்ட்டி எல்லாம் அவங்களே உருவாக்கி அப்படியெல்லாம். என்ன பார்ட்டி? கட்சியா? அதெல்லாம் சாரி ப்ரோ, மைண்ட் வாய்ஸ் பார்ட்டினா வேற பார்ட்டி இருக்கு. அது இல்லை, நான் சொன்ன கட்சி எல்லாம் உருவாக்கி அங்க ஒரு லீடர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். இங்க வந்து இப்படி பாவமா நடிச்சிட்டு அநீதியை தடுக்க ஒரு கட்சி ஆரம்பிச்சேன். அப்படியா? ஆண்களுக்கு என்ன அநீதி நடக்குது? என்ன நடக்குது? என்ன நடக்குது? அம்மாவோட ஃபார்மேஷன் ஆகஸ்ட் 22 பாருங்க. எங்களை வேற எதையும் வாயப்பிடுக்காதீங்க, செவனேன்னு இருக்கிறோம். ஓகே. அனிஸ்மா, ஆக்சுவலாக வந்து தனுஷ் சார் வந்து உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார்ல ஸ்டேஜில், அதுக்கப்புறம் ஏதாவது கூப்பிட்டாரா, ஏதாவது படம் நடிக்க எதுவும் சொன்னாரா? இல்லை அன்னைக்கு பார்த்ததுதான் அவங்க. அதுக்கப்புறம் மீட் பண்ணவே இல்லையா? பேசக்கூட முடியல. ஒரு ஃபோட்டோ எடுத்துல அவங்க இருப்பாங்க, என் மூஞ்சி கூட தெரியாமல் போயிடுச்சு. அதனால போஸ்ட் கூட பண்ண முடியும். இன் ஃபியூச்சரில் உங்களை வந்து தனுஷ் சாரோட படங்களில் பார்க்கலாமா? எனக்கு ஆசையாக இருக்கு அவங்க சொல்லுங்க. ஆமாப்பா, அப்படி இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அஸ் அன் ஆக்டர் அவங்கள ரொம்ப பிடிக்கும், பெரிய ஃபேன். ஸோ இந்த க்ரஷ் அவங்க. ஸோ அதனால் எப்படியும் ஒரு நாள் நடிக்கணும்னு ஆசை இருக்குது. அப்படியா? ஓகே. ஒரு நாள் நடிச்சா போதுமா? அப்படி இல்லைங்க. சாரி, புரியுது. எல்லாத்துக்கும் இப்படி சொல்ல வேணாம். ஓகே. ஸோ ஃபைனலி முதராத்திரி இந்த டைட்டில் அப்படின்றத தாண்டி இது படத்தோட கண்டென்ட் எங்களுக்கு வந்து ரொம்ப புரியுது. படத்தோட கோர் என்ன? எங்களுக்கு வந்து முதராத்திரி தான். இப்படி கேட்டு பார்ப்போம். என்ன நம்ம அந்த இது தீம் உங்களுக்கு முதராத்திரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன? நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? முதராத்திரினா நீங்க என்ன முதராத்திரி என்னது? முதராத்திரினா ப்ரோ நான் இப்போ ஏதாவது முதராத்திரி விட்டுருங்க, கல்யாணம்னா கல்யாணம் ப்ரோ. அப்படி என்னங்க இது? கல்யாணம்னா கல்யாணம் என்னென்ன என்ன கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி போலயே. கல்யாணம் எதுக்கு பண்றோம்? கல்யாணம் பண்ணி குடும்பமாக சேர்ந்து ஒன்று பண்ணா சுற்றம் நட்பும் சூழ எல்லாரும் வந்து குடும்பங்களை ஒன்று இருக்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம். அப்புறம் குடும்பங்களை உருவாக்குறதுக்கும் பண்ணுறோம். இது அந்த மாதிரி நான் கல்யாணமோ இல்லை ஒருத்தர் பையனும் பொண்ணும் சேர்ந்து வாழ்றதுக்கு இதுக்கு தானே நாங்கள் பையனும் பொண்ணும் ஒன்றா இருக்கணும், முதல்ல அதை புரிஞ்சுக்கணுங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே. அண்டு சில போஸ்டர்ஸில் வந்து நான் பார்த்தேன், ஐ மீன் சீன் போயிட்டு இருக்கு, பின்னாடி வந்து டூடு
இந்த படங்கள் வந்து ரெஃபரன்ஸாக இல்லை, அங்கங்கே சொல்லப்பட்டவும் வந்துச்சு. அதே மாதிரி பின்னாடியும் போஸ்டர்ஸும் வந்துச்சு. டூடு பிரதீப் ரங்கநாதன் வரதுக்கான காரணம் இல்லை, ஸ்பெஷல் ரீசன் இருக்கா இல்லை இந்த நீங்களே சொல்லுங்க. மைத்திரி மூவி படம் அதனால தான் போஸ்டர் ஒரு பஸ் ஸ்டாப்ல நடக்கிற ஒரு சீன் நடக்கும், எங்களுக்கு போஸ்டர் ஓட்டணும், யாரும் பெர்மிஷன் தர மாட்டேன்ட்டாங்க. மைத்திரி மூவி மேக்கர்ஸ் டூடு ஓட்டிட்டோம். அந்த டைம் லைனும் அதே இந்த காலகட்டத்தில் நடக்கிற கதை தான். ஸோ அதனால நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு யூஸ் ஆச்சு. ஓகே. ஸோ அது மாதிரி இந்த கண்டென்ட் வந்து ஜென்சி இப்போ இருக்கிறவங்கள இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸு எல்லாருக்கும் நான் சினிமா எல்லாத்துக்கும் எனக்கு அதுவே எனக்கு இன்னும் புரியல. ஜென்சி ஆடியன்ஸு, மில்லேனியல் ஆடியன்ஸு, 90s கிட்ஸு இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம படம் இப்போ போட்டாலும் சம்சாரம் மின்சாரம் பார்ப்பாங்க. சம்சாரம் தான் படம் அது தெரியும் 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 தெரியும். திடீர்னு இப்போ பார்த்தீங்கன்னா அது பார்ப்பாங்க, படையப்பாவும் பார்ப்பாங்க, இல்லியும் பார்ப்பாங்க, டூடும் பார்ப்பாங்க. அட் த சேம் டைம் இப்போ வர ரஞ்சித் அண்ணன் படங்களும் பார்ப்பாங்க, வெற்றிமாறன் சார் படம் எல்லாமே எல்லாரும் பார்க்குறாங்க. என்ன இப்போ வந்து எனக்கு நீ உடனே எல்லாத்தையும் சொல்லு, பொறுமையை சோதிக்காத, சீக்கிரம் சொல்லு, சீக்கிரம் இன்டர்வலுக்கோ, சீக்கிரம் படத்தை முடிச்சிடு இப்படின்றது ஆடியன்ஸோட இதாக இருக்குல்ல. அந்த டெம்போ நம்ம பொறுமையாக உட்காந்து புதுப்பேட்டையெல்லாம் நம்ம கொண்டாடுறோம். அந்த படம் 2 மணி நேரம் 50 நிமிஷம் நம்ம கொண்டாடின பெரிய பெரிய படங்கள் எல்லாமே. ஆனால் இப்போ வந்து 2 மணி நேரம் போதும்பா அப்படின்ற தாட்டுக்கு வந்துச்சு. ஜென்சின்ற இதோட இதை நான் அப்படி பார்த்துக்கிறேன். இந்த படம் கிட்டத்தட்ட அதை கேட்டர் பண்ணும். அட் த சேம் டைம் எல்லாருக்குமான படமா எல்லாரும் 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது வந்து நீங்கள் கேட்டதை நானே கேட்குறேன். இதோட நம்ம இன்டர்வியூ முடிச்சுக்கலாம். அனிஸ்மா, கல்யாணம்னா என்னது? எனக்கு கல்யாணம் ஆகலை, எனக்கு தெரியல. என்ன எவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்க. என்னெல்லாம் என்ன செய்ய நான் கல்யாணமே பண்ணாத இருக்கேன். ஆமாம், எனக்கு தெரியாதுங்க. நானே கல்யாணம் பண்ண இந்த ஆன்சர் எனக்கு தெரியலையே. நான் வேற உடனே வச்சுட்டேன். ப்ரோ நீங்கள் கல்யாணம் என்ன? அதை பற்றி இப்போ நான் என்ன சொல்கிறது? பண்ணி வைங்கன்னு சொல்லுங்க. ஆமாம், பண்ணி வைங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஓகே. மேரேஜ் ஃபேமிலி இது வந்து ரொம்ப மஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அது என்னடா டக்குன்னு திரும்புகிற லைக் அதான் நமக்கு வந்து லைக் எனக்கு தெரில, பட் ஒரு 30s மேலெலாம் தொடும்போது போக போக நம்ம ஏஜ் ஆக லைக் எவ்ரி திங் வில் பார்ட் அவே, ஒரு சாலிட்டரி வரும். ஸோ தட் டைம் எனக்கு தெரிஞ்சு வி நீட் அ ஹோம் அண்ட் வி நீட் அ ஃபேமிலி. அது என்னென்னா நம்மளுக்குன்னு வீட்டில் அது ஒரு நல்ல வீடு அமையலைன்னா வி சர்ச் ஃபார் ஹோம் அவுட் சைட் விச் won't be permanent. ஸோ அது வந்து மேரேஜ் வந்து அதுதான் ஒரு நல்ல ஹோம் நம்மளுக்கு கொடுக்கும், அது எடுத்துக்கிறது நல்லது. ஓகே, நைஸ் ப்ரோ. கூடிய சீக்கிரம் உங்களுக்கு கல்யாணம் நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன். எனக்கே பயமாக இருக்குது. அப்போ தான் கல்யாணம் கண்டென்ட் பேசும்போது சொந்தக்காரங்களே எனக்கு முதல்ல பண்ணி வைங்கடா, வீடியோலாம் பேசிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிருவாங்க போல். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ முதராத்திரி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும் அப்படின்னு சொல்லி மனதார கேட்டுக்கிறேன். முதராத்திரி ஆகஸ்ட் 21 வரை தியேட்டரில் போய் எல்லாம் குடும்பமாக பாருங்க. நம்ம சேனல் புதிய யுகம் சேனல் நீங்கள் சொல்லுங்கள். என் மூஞ்சல் ரியாக்ஷன் தெரியுதான்னு நான் பாருறேன். எல்லாரும் வந்து முதராத்திரி ஆகஸ்ட் 21 படத்துக்கு போகிறீங்க. முதராத்திரியை வந்து இப்போ படத்தை வந்து நிம்மதியாக பார்த்துட்டு போகிறீங்க. கரெக்டாக குடும்பமாக சந்தோஷமாக கொண்டாடுறீங்க முதராத்திரி. ஆமாம், முன்னாடி போய் முதராத்திரிக்கு ஒரு டிக்கெட்டு கொடுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், இந்த முதராத்திரி டைட்டில் ஒரு ஹெசிடேஷன் இருக்குல்ல, இந்த படம் வந்ததுக்கப்புறம் முதராத்திரி அந்த டைட்டிலோட இதே பெர்ஸ்பெக்டிவ். ஆமாம், நான் ஃபஸ்ட்டு முதராத்திரின்னு சொன்னதுக்கு இப்போ கடைசி முதராத்திரி சொல்கிறதுக்கு நிறையா டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ நன்றி, வணக்கம். தேங்க்யூ.